வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் நீட் அண்ட் ஜேஇ क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நீட் அண்ட் ஜேஇ क्वेश्चनல 20 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. when metachlorobenzoate is treated with 50% of KOH solution, the product obtained are. இது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெட்டாக்ளோரோபென்சாலிட் ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோனோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் KOH உடன் நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த ஆல்டிகைட் ஆர் கீட்டோன்ல ஆல்வாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதே ஆல்வாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை அப்படின்னா அங்கே கன்னிசார ரியாக்ஷன் நடக்கும். இப்போ மெட்டாக்ளோரோபென்சால்டிகைட்ல உங்களுக்கு ஆல்வாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காது. ஸோ கன்னிசார ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ கன்னிசார ரியாக்ஷனோட கண்டிஷன் பாருங்க, த ஆல்டிகைட் சுட் பி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்வாக் ஹைட்ரஜன் ஆட்டம். ஆல்பாக் ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லைன்னா அங்கே ஈனால் ஃபார்ம் ஆகாது. அப்போ ஈனால் ஃபார்ம் ஆகலைன்னா கண்டிப்பாக கன்னிசார ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இப்போ கன்னிசார் ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ மெட்டாக்ளோரோபென்சாலிட் எடுத்திருக்கோம். ஓகே, அந்த மெட்டாக்ளோரோபென்சாலிட்ல இந்த ஆல்டிகைடு தான் அங்கே ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஆல்டிகைடு அட்டாச் இருக்கிற கார்பன் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் அது ஆல்பா கார்பன் சொல்லுவோம். ஆல்பா கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கு. ஓகே, அப்போ 4 பாண்ட் இருந்தால் அதில் நோ ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். அதனால இது கன்னிசார் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. இப்போ அது கூட நம்ம ஒரு KOH போடுறோம். 50% KOH போடும்போது இந்த C டபுள் பாண்ட் குரூப் இருக்குல்ல, கார்பனில் குரூப், அதில் உங்களுக்கு போலார் பாண்ட் இருக்கும். அதாவது ஆக்சிஜன் மேல பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி 3.5. கார்பன் மேல பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி 2.44. அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கார்பன் கம்மியா இருக்கிறதுனால ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய K பிளஸ் OH மைனஸ், அந்த OH மைனஸ்ங்கிற நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும், நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பை பாண்டு நேராக ஆக்சிஜன் வாசம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஆக்சிஜன் மேல ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, அப்போ உங்களுக்கு இங்க என்ன நடந்துரும்னா, இந்த கார்பன்ல ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்றாங்க, நியூக்ளியோஃபைலுங்கிற OH மைனஸ் அட்டாக் பண்ண வருது. ஓகே, அப்புறம் ஆக்சிஜன் மேல மைனஸ் வந்துருமா, அந்த மைனஸ் டைரக்டா இந்த K பிளஸ் போய் அட்டாக் பண்ண போயிடும். அப்போ உங்களுக்கு ஆக்சிஜனும் Kவும் இருக்கும். அப்போ ஓகே, இப்படி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபர்தரா செகண்ட் ஸ்டெப்ல அடுத்த மெட்டாக்ளோரோபென்சாலிடோட சேர்ந்து ரியாக்ட் ஆகும். இப்போ அடுத்த மெட்டாக்ளோரோபென்சாலிட் செகண்ட் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, இதுல C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு போலார் பாண்ட் இருக்கும். கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியலி பாசிட்டிவ், ஆக்சிஜன் மேல பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ், அதே மாதிரி பொட்டாசியம் மேல பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு அயானிக் பாண்டா இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் கெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ டபுள் பாண்ட் வரும்போது கார்பனை சுற்றி என்ன வரும், 5 பாண்ட் வரும். அந்த 5 பாண்ட் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அந்த பாண்டோட சேர்ந்து ஹைட்ரேட் அயானா நேராக இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ண வரும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள பை பாண்டை நேராக ஆக்சிஜன் கெயின் பண்ணிடும். அப்போ ஆக்சிஜன் மேலே ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, அப்போ இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகுதுல்ல, அப்போ அதனால தான் இந்த ரைட் சைடில் பாருங்க, இங்கே ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி அதுக்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சு, இப்போ ஒரு ஹைட்ரைடு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்புறம் 2 ஹைட்ரஜன் வந்துடும். ஓகே, அப்புறம் அது மேலே டாப்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அந்த ஆக்சிஜன் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மேலே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் டேரக்டாக நேராக போய் K பிளஸ் போய் அட்டாக் பண்ணும். அப்போ அந்த O கூட K வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க, கீழே OH இருக்கா, அந்த OH தான் இங்கே எழுதியிருக்கோம். OH ரிமைனிங் அங்கே C கூட டபுள் பாண்ட் வரும். அந்த C டபுள் பாண்ட் தான் CO அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி ஒரு ஆசிட்டும் இந்த மாதிரி ஒரு பொட்டாசியம் அல்காக்சைடு காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகும். இந்த காம்பவுண்டு ஃபர்தரா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இப்போ இந்த பொட்டாசியம் அல்காக்சைடு காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட்ல பொட்டாசியம் ஈஸியா ஆசிடை பார்த்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நேராக இந்த ஆக்சிஜனை பார்த்து ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ ஆக்சிஜன் நேராக H பிளஸ் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நேரா இந்த பொட்டாசியம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பொட்டாசியம் இந்த கார்பாக்சிலேட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் பாருங்க, மெட்டாக்ளோரோ பொட்டாசியம் பென்சோயிட் ஃபார்ம் ஆகும். அடுத்து ரெண்டாவது மெட்டாக்ளோரோ பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு பென்சால்டிகைடு இருக்குல்ல, ஒரு மெட்டாக்ளோரோ பென்சால்டிகைடு இங்க பொட்டாசியம் பென்சோயிடா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ பொட்டாசியம் பென்சோயிடா ஃபார்ம் ஆகிறதுனால இது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆல்டிகைடு இங்க ஆசிட் ஃபார்ம்ல மாறி இருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இன்னொரு காம்பவுண்ட் வந்து என்னவா மாறி இருக்கு பாருங்க, அதே ஆல்டிகைடு ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ உங்க மெட்டாக்ளோரோ பென்சாலிகைடு
ஆக்சிடைஸ் ஆகும் அதே மாதிரி ரெடியூஸ் ஆகும் ஆகிருக்கிறதுனால ஒரே காம்பவுண்டில் ஆக்சிடேஷனும் ரெடக்ஷனும் சைமல்டேனியஸாக நடந்துச்சுன்னா அது சிங்கிள் காம்பவுண்ட் நடந்துச்சுன்னா அது ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷனா ரெடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸாக நடந்தால் அது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதே ஒரே காம்பவுண்டில் நடந்துச்சுன்னா அது ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போ கன்னிசார் ரியாக்ஷன் ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ரெண்டு ஆன்சரை வச்சு நம்ம 4 ஆப்ஷனுக்கு கம்பேர் பண்ணலாம் எது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு. இப்போ பாருங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சரு. இந்த ஆன்சரில் ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்ஷன் ஏல சிங்கிள் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரி பி காம்பவுண்ட் பாருங்க, பி காம்பவுண்ட்லையும் டபுள் காம்பவுண்ட் வந்திருக்கு. டபுள் காம்பவுண்ட்ல ஒன்று பாருங்க, இங்கே OH இருக்குது, இங்கேயும் பாட்டம்ல OH இருக்கு, ஆனால் இங்கே குளோரின் குரூப் தான் இருக்கு, அப்போ இந்த பி காம்பவுண்ட் வராது. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, சி ஆப்ஷன்ல இங்கே சிங்கிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் இங்கே டபுள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ சி ஆப்ஷன் வராது. டி ஆப்ஷன் பாருங்க, டி ஆப்ஷனில் இங்கே பாட்டமில் குளோரின் குரூப் தான் இருக்குது, அங்கேயும் குளோரின் குரூப் தான் ப்ராடக்டில் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் CH2OH இருக்குது, இங்கேயும் CH2OH இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்டு COO மைனஸ் இருக்குது. ஓகே, அப்போ COO மைனஸ் அப்புறம் என்ன இருக்கும், K ப்ளஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஒரு காம்பவுண்டு ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், இன்னொரு காம்பவுண்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். இது ஆட்டோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கன்னிசார் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை இசட் இன் த ரியாக்ஷன். இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபீனால் குளோரோஃபார்ம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகுனா ஒரு எக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். எக்ஸ் காம்பவுண்ட் கூட ஃபர்தராக சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் இசட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இசட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது, இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீனால் கூட குளோரோஃபார்மும் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் அது ரீமர் டீமர் ரியாக்ஷன். ஓகே, அப்போ ரீமர் டீமர் ரியாக்ஷன் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க, ரீமர் டீமர் ரியாக்ஷனில் குளோரோஃபார்மும் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருப்போமா, அப்போ அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது உங்களுக்கு கார்பின் ஃபார்ம் ஆகும், அதாவது டைக்ளோரோ கார்பின் ஃபார்ம் ஆகும். அப்போ டைக்ளோரோ கார்பின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அதாவது குளோரோஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள ஒரு OH, அப்போ என்னவா வெளியே போயிடும் அப்படின்னா இங்கே H2O வெளியே போயிடும். ஓகே, அடுத்தது அந்த குளோரோஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு குளோரினும் இங்கே NAவும் NaCl வெளியே போயிடும். ஓகே, அப்போ சோடியம் குளோரைடு ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்க, ரிமைனிங் குளோரோஃபார்மில் CCl2 தான் இருக்கும். ஒரு குளோரின் போயிட்டுனா CCl2, அதான் டைக்ளோரோ கார்பின். ஓகே, அப்போ இதுதான் எலக்ட்ரோஃபைல். அப்போ ட்ரீமர் டீமரில் எலக்ட்ரோஃபைல் எதுன்னு கேட்டால் இந்த டைக்ளோரோ கார்பின். அடுத்து ஸ்டெப் 2ல் பாருங்க, இப்போ ஃபீனால் எடுத்திருக்கோம், அதே சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது ஃபர்ஸ்ட் ஃபீனால் என்னமா மாறும், சோடியம் ஃபீனாக்சைடாக மாறிடும். அதாவது ஃபீனால் அசிட்டிக் நேச்சர், அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள OHம் வாட்டராக வெளியே போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன ஃபார்ம் ஆகுங்க, ஃபீனால் அங்கே ஃபீனாக்சைடு அயான் இருக்குது, இங்கே Na இருக்குது, அப்போ சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைல் யார், எலக்ட்ரோஃபைல் இந்த டைக்ளோரோ கார்பின் தான். அப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இப்போ இன்வால்வ் ஆகுது. இப்போ சோடியம் ஃபீனாக்சைடில் உங்களுக்கு ஆர்த்தோ பேரா இதில் தான் உங்களுக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ ஆர்த்தோவில் இருக்க ஹைட்ரஜன் எடுக்கிறோம், ஸோ H+ எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆர்த்தோ பொசிஷனில் மைனஸ் குரூப் இருக்கும். அப்போது இந்த மைனஸ் குரூப் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை போய் அட்டாக் பண்ணும், கார்பினை போய் அட்டாக் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க, இந்த கார்பின் வந்து டேரெக்டாக ஆர்த்தோ பொசிஷனில் அட்டாக் ஆகிரும். ஓகே, அடுத்தது பாருங்க, அப்போ இந்த H+ எங்கே போவோம் அப்படின்னா நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போகிறோம்ல, அந்த OH மைனஸோட சேர்ந்து இந்த H+ டேரெக்டாக வாட்டராக வெளியே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபர்தராக சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இங்கே 2 டைம்ஸ் போடுறோம். அப்போ 2 டைம்ஸ் போட்டால் இங்கே என்ன நடக்கும் பாருங்க, NaOH. ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 Cl இருக்குல்ல, அந்த 2 Clம் இங்கே இருக்கக்கூடிய 2 Naயோட சேர்ந்து 2 NaCl வெளியே போயிடும், -2 NaCl சோடியம் குளோரைடாக வெளியே போயிடும். ரிமைனிங் OH, அந்த Cl இருக்கிற இடத்துல ஒரு OH, இன்னொரு Cl இருக்கிற இடத்துல ஒரு OH. அப்போ இந்த மாதிரி டயால் ஃபார்ம் ஆகும். ஒரே கார்பனில் 2 ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ அது வாட்டராக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா டீஹைட்ரேட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எப்படி நடக்கும் பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்குள்ள பாண்டு நேராக இங்கே வர ஆரம்பிச்சிடும், இந்த பாண்டு ஆக்சிஜன் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு OHக்கு மேலே மைனஸ், ஹைட்ரஜனுக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ். அப்போ H+ OH மைனஸ் என்னவா வெளியே போயிடும், வாட்டராக வெளியே போயிடும். அப்போ வாட்டராக வெளியே பின்னா ரிமைனிங் என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்க, இந்த மாதிரி சோடியம் சாலிசில் ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டராக வெளியே போயிருக்கு, ரிமைனிங்
மேலே ONA இருக்கு, அடுத்தது C டபுள் பாண்ட் இருக்கு. இந்த கார்பன்ல 3 பாண்ட் தான் இருக்கு, ரிமைனிங் என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜனை தான் நம்ம இந்த சைடு எழுதியிருக்கோம். அடுத்தது டைலூட் HCl அசிடிஃபிகேஷன் பண்றோம். அசிடிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல உள்ள குளோரினும் இங்க இருக்கக்கூடிய சோடியமும் என்னவா வெளியே போயிடும், NaCl வெளியே போயிடும். அப்போ NaCl வெளியே போகும்போது இங்க H வந்து அந்த சோடியத்துக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இந்த காம்பவுண்ட்ல X நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Xங்கிறது என்ன அப்படின்னா சாலிசில் ஆல்டிகைடு. ரீமர்டியமர் ரியாக்ஷன்ல சாலிசில் ஆல்டிகைடு கிடைச்சிட்டு, இப்போ இந்த சாலிசில் ஆல்டிகைடு கூட நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இப்போ அகைன் கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது X கிடைக்கும். ஓகே, அப்போ Z கிடைக்கும். அப்போ X காம்பவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா Z கிடைக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு ஆல்டிகைடோ ஒரு கீட்டோனோ இருந்தா சோடியம் ஹைட்ராக்சைடோ அதாவது 50% சோடியம் ஹைட்ராக்சைடோ 50% KOH போடும்போது கன்னிசார ரியாக்ஷன் நடக்கும்னு பார்த்தோம். ஓகே, ஏன்னா இந்த ஆல்டிகைடுல ஆல்பாக் ஹைட்ரஜன் இல்லை. ஆல்பாக் ஹைட்ரஜன் நோ ஆல்பாக் ஹைட்ரஜன். அப்போ ஆல்பாக் ஹைட்ரஜன் இல்லைன்னா ஈனால் ஃபார்ம் ஆகாது. அப்போ கன்னிசார ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ இது கன்னிசார ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா ஆப்ஷன் A வருமா, இல்லை ஆப்ஷன் B வருமா, இல்லை ஆப்ஷன் C வருமா, இல்லை ஆப்ஷன் D வருமா? இந்த 4 ஆப்ஷன்ல எது உங்களுக்கு ஆன்சர் வரும்னு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.